கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்ப அவங்கள பார்த்து கேளுங்க. 5ஆம் படிக்கிற 3ஆம் பாடத்துல படிக்க தெரியலையே, பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்துருங்க, தமிழை பிழையின்றி எழுத தெரியலையே, சரி ஆங்கிலமாவது பேசுறானா அது அறவே தெரியலையே. அப்ப என்னத்தை எந்த அறிவை வளர்க்கிற கல்வி இல்ல, ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல, வகுப்பறைகள் வர்த்தக அறைகளா போயிடுச்சு. எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு, இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை, இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போல அவ்வளவு சம்பாதிக்கலாம், இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை. ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போறது, முதலாளி எங்க இருப்பான் அவனுக்கு வேலை செய்யறது, இதுதான் அறிவு, இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை. இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு, அது இல்ல. அதனால நீங்க சொல்றது மாதிரி இப்ப அவனுக்கு எதுவுமே தெரியல, இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான். அவன் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ், அது அவனுக்கு தெரியல, அது சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுப்பான், பள்ளிக்கூடமே படிக்காதவங்க கூட இங்கிலீஷ் பேசுவான், ஏன்னா அவன் தாய்மொழி அதானே. அடுத்தவன் மொழி எனக்கு அறிவுன்னு கற்பிச்சவன் எந்த முட்டாப்பே, அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும், அது ஒரு மொழி, அது தேவைன்னா எப்ப கற்றுக்கலாம் பயன்படுத்திக்கலாம். அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு.